ரிதி வணக்கம். கேரளாவுடைய விழிஞம் துறைமுகத்திலிருந்து கொச்சி துறைமுகம் நோக்கி சென்ற கப்பலில் கிட்டத்தட்ட 644 கண்டெய்னர்கள் அந்த கப்பலில் இருந்தன. அது கொச்சி துறைமுகம் அருகே சென்ற போது அந்த கப்பல் கடலில் முழுகியது. இதனால் 644 கண்டெய்னர்களும் அந்த கடலில் முழுகக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான நிலையில் அதை தொடர்ந்து பல்வேறு கண்டெய்னர்கள் அருகில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரமாக ஒதுங்க தொடங்கியது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதலே பல்வேறு இடங்களிலும் அந்த கண்டெய்னர்கள் உடைந்த நிலையிலும் சேதமான நிலையிலும் கரை ஒதுங்கின. கிட்டத்தட்ட 34 கண்டெய்னர்கள் இதுவரையிலும் கரை ஒதுங்கியிருப்பதாகவும் அதில் பல்வேறு கண்டெய்னர்கள் சேதம் அடைந்திருக்கிறது, உடைந்திருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டு 34 கண்டெய்னர்கள் பல்வேறு இடங்களில் கடற்கரையில் கரை ஒதுங்கி இருக்கின்றன. இது அந்த பகுதி மக்களையும் அதிர்ச்சியடை செய்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் அந்த 644 கண்டெய்னர்கள் பொறுத்தவரையில் அது பல்வேறு பொருட்கள் இருந்தது. குறிப்பாக அதில் முக்கியமாக ஒரு 10க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்களில் ரசாயனம் அடங்கிய அந்த பொருட்கள் கூட அது இருந்தது என்றும், பெட்ரோலிய பொருட்களும் அந்த கண்டெய்னர்கள் இருந்தது என்றும், இதனால் அந்த கண்டெய்னர்கள் எந்த இடத்தில் கரை ஒதுங்கியிருக்கின்றது, எங்கே இருக்கின்றது என்று தெரியாத நிலை இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான சூழல் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கரை ஒதுங்கக்கூடிய கண்டெய்னர் பகுதியில் பொதுமக்கள் யாரும் அருகில் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் கரை ஒதுங்கிய கண்டெய்னர்களில் குறிப்பாக பல்வேறு பொருட்கள், அதாவது கிரீன் டீ பாக்கெட், அதே போன்று பாலிமர் சீட்கள், தெர்மாக்கோல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இருக்கக்கூடிய கண்டெய்னர்கள் மட்டுமே கரை ஒதுங்கியிருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது. பொதுவாக இந்த 664 கண்டெய்னர்களிலும் பல்வேறு பொருட்கள், அதாவது பஞ்சு, அதே போன்று ரசாயனம், கார்பனேட், கால்சியம் கார்பனேட் அடங்கிய ரசாயனம், பெட்ரோலிய பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அந்த கண்டெய்னர்களில் இருந்தன. இதில் தற்போது வரையிலும் கரை ஒதுங்கக்கூடிய கண்டெய்னரில் ஏற்கனவே கூறியது போல கிரீன் டீ பாக்கெட், பாலிமர் சீட்கள், தெர்மாக்கோல் உள்ளிட்ட பொருட்கள் மட்டும்தான் இருந்ததாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பொதுமக்கள் யாரும் அருகே செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழுகிய அந்த கப்பலில் 26 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டாலும் கூட அந்த கண்டெய்னர்களை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதுவரையிலும் ஒதுங்கிய கண்டெய்னர்களில் தாண்டி 600க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் எங்கே இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் தீவிரமான தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இதுபோன்று கப்பல்கள், கண்டெய்னர்கள் சுமந்து செல்லக்கூடிய கப்பல்கள் கடலில் முழுக நிலை ஏற்பட்டால் அதை மீட்பதற்காக ஒரு சிறப்பு மீட்பு குழு இருக்கின்றது. அந்த சிறப்பு மீட்பு குழுவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் தற்போது களத்தில் இறங்கி அந்த கண்டெய்னர்களை மீட்கக்கூடிய பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மீனவர்களும் அந்த கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கக்கூடிய பகுதியை சேர்ந்த மீனவர்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக அந்த கண்டெய்னர்கள் மீட்கப்படும் வரையிலும் ஆபத்து எதுவும் இல்லை என்று தகவல் அறிவிக்கப்படும் வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால் அந்த கண்டெய்னர்களில் சில கண்டெய்னர்களில் ஏற்கனவே கூறியது போல ரசாயனங்கள் இருக்கின்றன. அதாவது கார்பனேட் ரசாயனம் உள்ளிட்ட பல்வேறு ரசாயனங்கள் இருக்கின்றன. அந்த ரசாயனங்கள் வெளியாகி தண்ணீரில் கலந்தால் அது ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். இது கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கடல்வாழ் உயிரினங்கள் அழியக்கூடிய நிலை ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அதனால் அத்தகைய ஒரு ஆபத்துக்குரிய கண்டெய்னர்களை மீட்கக்கூடிய பணி மிக தீவிரமாக முதற்கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே நாம் கூறியது போல அந்த பெட்ரோலிய பொருட்கள் அடங்கிய கண்டெய்னர்கள் மீட்கக்கூடிய பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் யாரும் அஜாக்கிரதையாக, அதாவது கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கிய இடங்களில் யாரும் செல்லக்கூடாது என்றும் இது சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றால் எந்த கண்டெய்னரில் என்ன பொருள் இருக்கிறது என்பது குறித்து உறுதியான தகவல் இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் யாரும் அருகில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு தொடர்ந்து இந்த கண்டெய்னரை மீட்கக்கூடிய பணி மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதுபோன்ற கடலில் கப்பல் மூழ்கி கண்டெய்னர்கள் மூழ்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய சிறப்பு குழு களத்தில் இறங்கி மிக தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சரி.